ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்க்கஸே நடந்தது. என்னென்னா, காலையிலேயே நம்மளோட மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ப்ரீ மார்க்கெட் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். அது பார்க்காதவங்களுக்காக தெளிவாக சொல்கிறேன். நெதர்லாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎம் போயிருக்காரு. 5 நாள் சுற்றுப்பயணமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நாடுகளுக்கு போக போகிறாரு. அதில் ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு. அங்கே பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டிகேட் ஆஃப் டிசாஸ்டர். தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்து பல மக்களை மறுபடியும் வறுமைக்கு இது தள்ளிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெலுங்கானாவில் பேசும்போது, ஹைதராபாத்தில் பேசும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில் தட்டுப்பாடு, க்ரூடாயில் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ் பண்ணுங்கள், நம்ம பெரிய பிரச்சனைக்கு போக போகிறோம்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுந்ததோ அதே மாதிரி மார்க்கெட் விழுதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவான நியூஸாக அமைஞ்சது. ட்ரம்ப் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஈரானை வந்து மிரட்டியிருக்காரு. அதாவது ஈரானோட டைம் வந்து முடிய போகுது, நீங்கள் சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, அப்படி இல்லைன்னா முடிவு எடுக்கிறதுக்கு எதுவுமே மிஞ்சாதுன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பென்டகனில் ஒரு டிராஃப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு, புதுசாக ஒரு ஆப்ரேஷனை ஈரான் மேலே நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் இஸ்ரேலோட மீடியாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, லாங் டேர்ம் அட்டாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தயாராக இருக்கும், அதாவது ரொம்ப நாளைக்கு ஈரானை தாக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சிக்னல் காட்டுறாங்க. இந்த எல்லா காரணத்தையும் சேர்த்து வச்சு க்ரூட் ஆயில் வந்து $112 வரைக்கும் போது. நம்மளோட ஏஷியன் மார்க்கெட் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா 0.5% 1% அளவுக்கு நெகட்டிவாக வருது. அது ஆங்ஸங்காக இருக்கட்டும், காஸ்பி இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஜாப்பனீஸ் நிக்கையாக இருக்கட்டும், நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக காட்ட ஆரம்பிக்குது. அண்ட் அதனோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா 160 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் நம்ம வந்து ஓப்பன் ஆகிறோம். சரி, 160 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டோம். அங்கேருந்து இன்னொரு 160 பாயிண்ட் விழுறோம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 320 பாயிண்ட் அளவுக்கு நம்மளோட மார்க்கெட்டில் வந்து ஃபாலோ பார்க்குறோம். ஓகே, போன வாரம் திங்கக்கிழமை மாதிரி இன்றைக்கி ஒரு 300-400 பாயிண்ட் வந்து விலை போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது 10 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. அந்த ரெக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, படிப்படியாக ஏறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கிராஜுவலாக நாள் ஃபுல்லாக அந்த ரெக்கவரி இருந்தது. ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 320 பாயிண்ட் ஃபாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடுச்சு. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கூட நான் ஒரு மெசேஜை போட்டேன், இந்த மாதிரி இன்ட்ராடேல 300 பாயிண்ட் விழுது. ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த 300 பாயிண்ட்டும் ஒரே நாளில் ரெக்கவர் ஆகுதுன்னா பெரிய பிளேயர்ஸுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அது நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு மெசேஜ் போட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட். அந்த அப்டேட் வந்த உடனே க்ரூட் ஆயில் $4 விழுது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 150 பாயிண்ட் கேப் அப்னு சொல்லிட்டு காமிக்குது. அமெரிக்கன் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக காமிச்சிட்டு இருக்கு. அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஓவரால் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தோம்னா, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா 3300 கம்பெனியில் 940 கம்பெனி பாசிட்டிவாகவும் அண்ட் 2381 கம்பெனி நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. அண்ட் ப்ராடர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட நிஃப்டி ஃப்ளாட்டாக முடிஞ்ச மாதிரி மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு வித் நெகட்டிவ் பயாஸ். அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1.25% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. என்னதான் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி நம்மளோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக இருந்துச்சு இல்லையா, அதுக்கான காரணம் இது தான். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் நெகட்டிவாக இருந்தது தான். அண்ட் செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோ செக்டாரும் பிஎஸ்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.25%லேருந்து 2% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஆஸ் யூஷுவல் ஒரு 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. பேங்க் நிஃப்டி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 0.25% அளவுக்கு நெகட்டிவாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி ஓவராலாக நம்மளோட மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தினது, நிஃப்டியை தூக்கி நிறுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் தான். கிட்டத்தட்ட 2.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஐடி செக்டாரை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். என்னென்னா, ஆல்ரெடி ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 40% அளவுக்கு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அதோட இண்டெக்ஸ்லேயே. ஸோ இப்போ அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்கிற பணத்தில் 40% குறைஞ்சா கூட இந்த வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அண்ட் அந்த வேல்யூ பை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்டி ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆகுதுனால இவங்களுக்கு மறைமுகமாக ஒரு லாபமும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அண்ட் எஃப்ஐடிஏ டேட்டா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2813 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2682 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $4565 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு வந்து 16,041 ரூபாயும் அண்ட் 22 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 14,700 ரூபாயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 1 கிராம். அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2,78,000 வந்து கிலோக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மெட்டல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 6 மணிக்கு வந்த அப்டேட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி வந்திருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $107.7 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா $96.33 ஒரு டாலருக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 நாள் சுற்றுப்பயணத்தில் இன்றைக்கி ஸ்வீடனுக்கு போயிருக்காரு. ஸ்வீடன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீல்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. நெதர்லாண்டை பற்றி நம்ம நேற்றே பேசியிருந்தோம். டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கும் அங்கே ஏஎஸ்எம்எல்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டி ரிலேட்டடாக ஒரு எம்ஓயு சைன் பண்ணாங்க. அண்ட் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீல் சைன் பண்ணாங்க. அண்ட் அந்த டீலோட ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் $5 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 30 லட்சம் அதாவது 30 மில்லியன் பேரல்ஸ் 3 கோடி பேரல்ஸ் குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்க ஸ்டோரேஜாக வந்து வைக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இன்னைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா ஆர்பிஎல் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு அப்டேட் வருது. என்ன அப்டேட்டுன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு. அதை வந்து நம்ம நியூஸ் அனாலிசிஸ்லேயே பேசியிருப்போம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சேர்ந்த எமிரேட்ஸ் என்பிடி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க்கில் ஒரு ஸ்டேக்ஸை வாங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இருந்தது. அதுக்கான எல்லா அப்ரூவலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம். இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் வந்து 3% இன்னைக்கு விழுந்திருக்கு. அண்ட் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். கனடாவில் இவங்களோட ஜெனரிக் வெர்ஷனான செமிக்ளூட்டைட் இன்ஜெக்ஷன் வந்து லான்ச் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் வோடஃபோன் ஐடியாவை பற்றி நம்ம நேற்று வீடியோலேயே நம்ம பேசினது தான். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அப்பர் சர்க்யூட் போச்சுன்னா சேஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்யூட் போகலை. ஏன்னா மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 52,000 கோடின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயினால தான். இந்த ஏடிஆர் டியூஸ்னால அக்கௌண்டிங்கில் வந்த ப்ராஃபிட் தான் இது உண்மையான ப்ராஃபிட் இல்லை. அண்ட் இவங்க வந்து உருப்படுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும். ஸோ அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து சான்ஸ் கொடுக்கும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 1-2%. உதாரணத்துக்கு உங்ககிட்ட 1 லட்ச ரூபா உங்களோட போர்ட்ஃபோலியோ சைஸ்னா 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு மேலே இந்த கம்பெனிக்கு நீங்கள் அலோகேட் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்வைஸ். காரணம் என்னென்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் சரி ஜியோ ஏர்டெல்லும் சரி ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அவனுங்கிட்டேருந்து இவங்க மெதுவாக சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ப்ராசஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிம் கார்டை 7-8 வருஷமாக வந்து என்னோடய சிம் கார்டை வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம். மேபி நாளை பின்ன நான் ஏதாவது வேறு ஒரு விஷயத்துக்காக புதுசாக சிம் கார்டு வாங்கினேன்னா அப்போ வந்து வேறு கம்பெனியில் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது வாங்கினதான் உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ க்ரோத்து தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ப்ரீமியம் எனர்ஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி காலையில் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. இன்ட்ராடேல 5% வரை ஏறி இருந்தது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 வந்து நல்லா இருந்தது தான். இவங்களோட Q4 ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளே இருக்குது. என்னென்னா 280 கோடியிலேருந்து 460 கோடியாக உங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 30% மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட். இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் எண்ட் ஆஃப் த டேயில் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ வாட்ச் பண்ணுறவங்க இதை வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. அண்ட் கோட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட 520 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 75% அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவன் ரெவன்யூ கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டபுளாக இருக்குது. 1800 கோடி ரூபாய் ரெவன்யூ பண்ணவங்க 3450 கோடி ரூபாய் சேல்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் வந்து 16% மெயின்டைன் பண்ணுறாங்க. மார்ஜின் கூட வந்து பார்த்தீங்கன்னா 1.25% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயம். இவங்க வந்து டிவிடெண்டாக ₹3.30 ஒரு ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ யாராவது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். அண்ட் வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிடிவி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே பண்ணுறாங்க. அண்ட் அந்த சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியர்கள் வந்து 10ல் 6 பேர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்க நகைகளை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு காலையிலே வந்து ஒரு ப்ரெஷரில் இருந்தது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்டேல 4% அடியும் இருந்தது. எண்ட் ஆஃப் தி டேல 2% நெகட்டிவாகவும், தங்கமேல் வந்து 1.25% நெகட்டிவாகவும், டைட்டன் இன்டர்டேல 2% வரையும் விழுந்தது. எண்ட் ஆஃப் தி டே ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவா இல்லை அதுக்கு முன்னாடி வீடியோவா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த வீடியோ தான் டேட் வந்து வெள்ளிக்கிழமை வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஃபேக்ஸ் டெக்னாலஜிஸ் பற்றி பேசியிருந்தோம். அவங்களோட Q4 நம்பரை பற்றி பேசியிருந்தோம். அண்ட் அந்த ரிசல்ட்டை பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்களோட டெலிவரி சர்வீசஸை அவங்களே தொடங்க போகிறதா வந்து பேசியிருந்தோம். அண்ட் அதனோட தொடர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் இந்தியா வந்து 1000 எலக்ட்ரிக் ட்ரக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரக்ஸ் யாருதுன்னா எய்ச்சர் மோட்டார்ஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எய்ச்சர் மோட்டார்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்குன்ட்டு. இந்த புது ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க பாகிஸ்தான் மூலிமா. அந்த ப்ரொபோசலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் டிமாண்ட்ஸ் ஏ கிராஜுவல் அண்ட் சேஃப் ஓப்பனிங் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். அதாவது ஈரான் வந்து
ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கிராஜுவலாக பத்திரமா வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் அக்ரீஸ் டு லாங் டேர்ம் நியூக்ளியர் ஃப்ரீஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுல் டிஸ்மேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் அணு ஆயுத சோதனையை நிறுத்தி வைக்கிறோம், அதுக்காக எங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ரிச்டு யுரேனியம் டு ரஷ்யா இன்ஸ்டெட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதாவது நாங்கள் யுரேனியத்தை வந்து அமெரிக்கா கொடுக்கல, ஆனால் ரஷ்யாவுக்கு கொடுத்துட்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனலாக கொடுக்குறோம். அதாவது 30 நாளைக்கு கொடுக்குறோம், பேச்சுவார்த்தை நடக்கிற வரைக்கும் கொடுக்குறோம். 1 வருஷம் கழிச்சு நாங்கள் திருப்பி வாங்கிப்போம், 5 வருஷம் கழிச்சு நாங்கள் திருப்பி வாங்கிப்போம், 10 வருஷம் கழிச்சு நாங்கள் திருப்பி வாங்கிப்போம். இந்த மாதிரி எந்த கண்டிஷன் இல்லாமல் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ட்ரம்ப் ஒத்துப்பாரா அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஒருவேளை அந்த ஆள் ஒத்துக்கிட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயில் வந்து $108.25 இருக்குது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $4567 இருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.25% பாசிட்டிவாக இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 150 பாயிண்ட் பாசிட்டிவ் வந்தது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ 100 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்ல போகிறாருன்றதை பொறுத்து தான் இந்த நியூஸோட வேலிடிட்டி இருக்கும். அண்ட் அவங்களோட நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் S&P 500 வந்து பார்த்தோம்னா அதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் யூரோப்பியன் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடாக இருக்குது. ஒரு சில இண்டெக்ஸ் பாசிட்டிவாகவும் ஒரு சில இண்டெக்ஸ் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் இதுவரையும் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சீரியஸ் இன்வெஸ்டராக இருப்பீங்க. இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.